இந்த உலகம் ரொம்ப அழகாக இருக்குல்ல. என்னதான் இந்த உலகம் எவ்வளோ முன்னாடி போனாலும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறினாலும் இந்த உலகத்தில் மாறாமல் இருக்க ஒரே விஷயம் காதல். இந்த உலகத்தில் மனுஷனாக பிறக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் காதலில் விழுந்துடுறாங்கல்ல. இப்படிப்பட்ட காதலில் இன்னமும் மாறாமல் இருக்க ஒரே விஷயம் ஈகோ. ஈகோவால் வர சண்டைகள், அந்த சண்டையில் பெரிய காதலர்கள். நான் என்னோடய லைஃப்பில் ஒன்று மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். என்னென்னா, நீ உண்மையாக மனசார ஒரு விஷயத்த நினச்சி இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்டனா, இந்த யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்ககிட்ட அதை எடுத்துகிட்டு வந்து சேர்க்கும். ஆனால் இது வரைக்கும் ஈகோவால் பிரிஞ்ச என்னுடைய காதலை இந்த யூனிவர்ஸ் சேர்த்து வைக்கவே இல்லை. என் லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குதுன்ட்டு என் கூடவே இருந்து பாருங்கள். தோ இது தாங்கண்ணா, நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்க இந்த குரல் என்னுடைய மனசாட்சின்னு வச்சுக்கோங்க. ஹாய். யாரா அது? பிரியா. ஹலோ, சொல்லுங்க. எவ்வளோ நாள் தான் நம்மளும் ஃபோன்லேயே பேசுறது? உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணவே இல்லையா? தோணுது தான். சரி, அப்போ நீ நாளைக்கு ஃப்ரீனா நம்ம மீட் பண்ணலாமா? பண்ணலாமே. நாளைக்கு மார்னிங் மீட் பண்ணலாம். எங்கே எப்போன்னு நான் உனக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன். ஓகே. ஒரு வேளை இது அவளாக இருக்குமோ? இருக்காது. சப்போஸ் அவளாக இருந்துட்டா என்ன பண்ணுறது? எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். முதல்ல இந்த முடியை கட் பண்ணணும். என்னடா அவ இவன் பேசுகிறாளேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. என்னோடய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட பேரும் பிரியா. இப்போ நான் நாளைக்கு பார்க்க போகிற பொண்ணோட பேரும் பிரியா. இப்போ தாங்க இந்த பொண்ணை நான் முதல் தடவை மீட் பண்ண போகிறேன். அதனால தான் அவளாக இருக்குமோன்னு யோசிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓ, எவ்வளோ நேரம்! அப்பா, என்ன ஒரு காத்து! ஐயோ யோ! இயற்கை கட்டுப்படுத்தக்கூடாது. லூசு. என்னத்தான் சாப்பிட்டோன்னா கர்மம் இந்த நாத்தம் ஆறுது. யாரா அது? ஐயோ, இவளா? என்னென்னலாம் பண்ண போறாளோ? ஐயோ, நம்ம பயந்தா மாதிரியே நடக்குதே. வாசு, இன்னைக்கு நீ காலிடா. என்னை எதிர்பார்க்கல? நினச்சேன் நீ என்னை எதிர்பார்த்துருக்க மாட்டேன்னு. இல்லை, கெஸ் பண்ண நீயா தான் இருக்கும்ன்ட்டு. எப்படி கெஸ் பண்ண? இந்த பார்க் லொக்கேஷன், அது மட்டும் இல்லாமல் உனக்காக நான் யோசித்த இன்ஸ்டாகிராம் ஐடி பிரியா ஸ்வீட்டி. ஹேய், இந்த யூசர் நேம் சூப்பராக இருக்குல்ல, உனக்கு செட் ஆகும். ஸ்வீட்டியா? சி, என்னடா பேர் இது? நல்லாவே இல்லை. நல்லா இல்லையா? ஹலோ மை டியர் கியூட் கேர்ள், இந்த கியூட்டிக்கு ஸ்வீட்டின்னு வச்சாதான் நல்லா இருக்கும், தெரியுமா? இதோ வரேன். மை டியர் வாசு, இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புவா? ஏய், என்னடி இவ்வளோ சீக்கிரமா? இன்னும் கொஞ்சம் நேரம் இருறேன். இன்னும் கொஞ்ச நேரமா? அது சரி, இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருந்தேன்னு வச்சுக்கோ, எங்க அப்பா அம்மா பொட்டி படிக்கலாம் கட்டி அவன் கூடயே இருமான்னு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஐ, இது நல்லா இருக்கே. இது நல்லா இருக்கா? செத்துருவேன். பாய் பாய். நீ ஆச்சும் கூட இருக்கியே.
டேய் வாசு, இவகிட்ட எப்படா பேச ஸ்டார்ட் பண்ணுறது? ஐயோ. சரி சொல்லு. என்ன சொல்ல? என்ன சொல்லவா? லூசாடா நீ? எப்படி இருக்க? உன் லைஃப் எப்படிலாம் போகுது அதை சொல்லு. ஓ, என் லைஃபா? அது கொஞ்சம் நாய்ஸா இருக்குல்ல? ஆமாம். ஒரு நிமிஷம், என் லைஃப்பில் பாம்பு போட்ட அங்கிள் தோறையா? அங்கிள் அங்கிள் பேசிட்டு இருக்கோம், கொஞ்சம் அப்படி போய் பேசுப்பா. கொஞ்சம் பண்ண மாதிரி இல்லையா? வாசு ஓய் லூசு, இங்கே வேணாம், நம்ம அங்கே போய் பேசலாம். வா போகலாம். ஹே ஹாய். சேம் சேம். வா வா. இது வரேன். சேம் சேம்ல போட்டுக்கோ. சேம் பிஞ்ச் போட்டோம்ல, சாக்லேட் வாங்கி தரணும். சாக்லேட் இல்லை, அதுக்கு பதில் வேற ஒன்று இருக்கு. வேற என்ன இருக்கு? கண்ணை மூடு சொல்கிறேன். ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லு. கண்ணை மூடு சொல்கிறேன். சரி ஓகே, கோவப்படாத, மூடுறேன். கண்ணு தர. ஹேய், என்னடி இது? லவ் யூ வாசு. ஏய், என்னடி இதெல்லாம் புதுசா? புதுசுலாம் இல்லை, இனி இப்படி தான். இந்த ரிங் எப்போல்லாம் உன் கையில் இருக்கோ அப்போல்லாம் உன் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், சரியா? ஸோ இது எப்போவுமே கழட்டிடாத. என்னடா பார்க்குற? ஒன்றும் இல்லை, என்னானாலும் இந்த ரிங் மட்டும் கழட்டவே மாட்டேன். ம் சாரி. வா போலாமா? ஹலோ, என்னாச்சு? ஓகேவா? ஓகே தான். வாசு, இந்த ரிங் இன்னும் நீ போட்டிருக்கியா? ஆமாம் பிரியா, இது ரொம்ப முக்கியமான ரிங்ல எனக்கு. ஆமாம். நீ தானே பிரியா சொன்ன இந்த ரிங் என் கையில் இருக்க வரைக்கும் நீ என் கூடவே இருக்கா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீயே இந்த மாதிரி சொல்கிற. இல்லை, நீ அதை அப்போவே கழட்டிருப்பான்னு நினச்சேன். பிரியா, நான் அப்போ சொன்னதான் இப்போயும் சொல்கிறேன். என்ன ஆனாலும் இந்த ரிங்கை மட்டும் நான் கழட்டவே மாட்டேன். இந்த ரிங் தான் பிரியா எனக்கு நீ கிடைப்பன்ற கடைசி ஓப்பே. அது மட்டும் இல்லை, நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நான் எப்போ இந்த ரிங்கை என் கையிலேருந்து கழட்டுறணும் அப்போ நீ கிடைப்பன்ற ஹோப் எனக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம் பிரியா. இல்லை வாசு, நான் அப்படி சொல்லலை. நீ ஒன்றும் சொல்ல வேணாம் பிரியா, போதும். இத்தனை வருஷத்தில் நீ என்னை இவ்வளோ தான் புரிஞ்சு வச்சுருக்கேன்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது பிரியா. இட்ஸ் ஓகே. நீ என்ன புரிஞ்சிருந்தா ஏன் பிரியா நமக்கு முதல் பிரேக்கப் ஆக போகுது? எப்பனா ஒரு வாட்டியாச்சும் நமக்கு ஏன் பிரேக்கப் ஆச்சுன்னு யோசிச்சிருக்கியா? ஃபர்ஸ்ட் நமக்கு ஏன் பிரேக்கப் ஆச்சு? பிரியா, என்ன இதெல்லாம் கேட்காத, கிளம்பி பார்க்குக்கு வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏண்டா என்ன ஆச்சு? என்கிட்ட போய் சொல்லிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கியா நீ? வா வா, உனக்கு இருக்கு. என்னடா ஏதோ சொல்லணும் கூப்பிட்ட? எங்க இருந்த இன்னைக்கு? அதான் சொன்ன, நீ எங்கள் பிள்ளை பசங்களாம் வந்திருந்தாங்க, அவங்க கூட இருந்தேன். பிரியா, நீ எங்க இருந்தேன்னு தான் உன்னை நான் கேட்டேன். நான் சொல்லுவா நீ எங்க இருந்தேன்னு? என்னது இது? என்னது இது? நீ என்கிட்ட போய் சொல்ல நினச்ச, ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக உன்னை ஸ்டோரி போட்டு மாட்டி விட்டாங்க. அந்த அரவிந்த் நாய் அவன்கிட்ட பேசாத, அவன் இன்டென்ஷனே சரியில்லைன்னு உன்கிட்ட 1000 தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் அவன் கூட போய் கூத்தடிச்சிட்டு வந்திருக்க. பொய் சொல்றியா பிரியா என்கிட்ட? ஆமாடா, போய் தான் சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ விட்டுருப்பியா? விடக்கூடிய ஆளா நீ? மயிரே, சொல்லிட்டு போயிருக்கணும். இதாண்டா உங்ககிட்ட இருக்க பிரச்சனையே.
என்ன ட்ரெஸ் போடணும், யார் கூட பேசணும், எங்கே போகணும், எங்கே வரணும் எல்லாத்தையும் நீ தான் டிசைட் பண்ணணும். அப்போ எனக்கு பிடிச்சது எப்போ தாண்டா பண்ணுறது? சூப்பர் டி, நல்லா பேசுகிற. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்னை பற்றி சொல்லியிருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் நான் நம்பதில்லை பிரியா. ஆனால் உனக்கு சொன்ன மாதிரியே பண்ணுறல்ல. இல்லை வாசு, அவ்வளோதான் ஒரு லிமிட். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்குற நிலமையில இல்லை. ஏய் ஆமாண்டி, எனக்கு புரியாதுதான். எவன் கூடயே போவ. என்ன சொன்ன? அவ்வளோதான் வாசு. என்னைக்கு உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சோ அப்பயே நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் போறேன். பிரியா போ, அப்படியே போ. நான் வந்து சாரி சொல்லணும்னு மட்டும் நினைச்சிடாத, என் லைஃப்லேயே வந்துடாது திரும்பி. அப்போ கூட நான் உனக்கு புரிய வைக்கணும்னு தான் பிரியா நினச்சேன், ஆனால் கொஞ்சம் கூட என்ன நீ புரிஞ்சிக்கவே இல்லைல்ல. இப்போ கூட நீ என்ன தப்பு பண்ணணும்னு தெரியலல்ல. கொஞ்சமாச்சும் நீ மாறி இருப்ப நினச்சி வந்த. நீ மாறவும் மாறவும் மாட்டேன். ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்ததே தப்பு. ஏய், நான் உன்னை பார்க்க வந்தேனா? நீயா தானே என்னை பார்க்க வந்த? நான் உனக்கு மெசேஜ் பண்ணனா? நீயா வாண்டடாக வந்து மெசேஜ் பண்ணிட்டு இப்போ ஓவரா சீனை போட்டிருக்க. போனியா அன்னைக்கு? அப்படியே போயிருக்க வேண்டியதா? நான் ஏன் திரும்பி வந்த? தயவு செஞ்சு என் கல்ல மாட்டிடாத, கிளம்பு. உன்னை கையெழுத்து கும்பிடுறேன், கிளம்பு. போ, அப்படியே போ. நான் வந்து சாரி சொல்லணும்னு மட்டும் நினைச்சிடாத, என் லைஃப்லேயே வந்துடாது திரும்பி. ஷோ டேய் தம்பி, என்னையா அவன் பிரச்சனை? நீ இப்போ அவளை விட்டுட்டனா ஜென்மத்துக்கு அவன் உனக்கு கிடைக்கவே மாட்டாடா. ஓ, அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தா சத்தியமாக நான் பொண்ணா தான் பிறப்பேன். பழமன இதெல்லாம் போதும், அவள் போயிட போறா. ஆமாம்மா, அதுவும் கரெக்டு தான். பிரியா, ஒரு நிமிஷம் நில்லு பிரியா. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு பிரியா. விடு வாசு. பிரியா, ஐம் சாரி பிரியா. போ, அப்படியே போ. நான் வந்து சாரி சொல்லணும்னு மட்டும் நினைச்சிடாத. பிரியா, நம்ம 2 பேருக்குள்ள இருக்க பிரச்சனையே தான் பிரியா. நான் என்ன பண்றேன் நீனும், நீ என்ன பண்ற நானும் மட்டும்தான் பார்த்தோமே தவிர நம்ம 2 பேரும் என்ன பண்றோன்றத நம்ம 2 பேருமே பார்க்கல பிரியா. இதுதான் பிரியா பிரச்சனையே. நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு முதல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் பிரியா. ஐம் சாரி பிரியா. நான் உன்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். இல்லை வாசு, அது உன்னால முடியாது. எப்பவுமே நீ கத்துவ. அதை தவிர்த்து என்னைக்காச்சும் நாங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்டிருக்கியா? எப்பவுமே உன் டெசிஷன் மட்டும் தான் நடக்கணும்னு நீ நினைக்கிற. என்னை எதுக்குன்னா டிசைட் பண்ண விட்டுருக்கியா? ப்ளீஸ், நான் உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். இப்போவாச்சும் என் லைஃப்பை என்ன டிசைட் பண்ண விடு. உனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, இது மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாது பிரியா. ஆனால் உனக்கு பிடிச்ச விஷயங்களை நானாக தெரிஞ்சுக்கிட்டு அது உனக்கு தெரியாமல் பண்ணணும்னு நான் நிறைய ட்ரை பண்ணுவேன் பிரியா. உனக்கு புரியணுமே தான் நான் சண்டை போடுவேனே தவிர உன்னை விட்டு விலகணும்னு நான் என்றைக்குமே சண்டை போடுறதில்லை பிரியா. யாருமே இல்லை நினைக்கும் போது எனக்காக நீ வந்த. இப்போ எல்லாமே நீ தான் நினைக்கிறேன். என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறல்ல. நான் எல்லாத்துக்கும் உனக்கு சந்தோஷமா இருக்கும்னா நீ இரு. என்னானாலும் இந்த ரிங் மட்டும் கழட்டவே மாட்டேன். காதலில் சில நேரங்கள் வேண்டான்னு எடுக்கிற முடிவுகள் 2 பேரில் யாருக்கு வேண்டானாலும் வேண்டாம் தான். அந்த முடிவு எடுக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஆனால் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹலோ வாசு, யாரு? நான் பிரியா பேசுகிறேன். பிரியா, சொல்லு பிரியா. ஒன்றும் இல்லை, நீ அந்த மாதிரி சொல்லிட்டு போனது மனசுக்குள்ள கொஞ்சம்
கன்ஃபியூஷனாவே இருக்கு. ஓகே. யோசிச்சு பார்த்தா ஒரு வகையில நீ சொன்னதும் சரின்னு தானே தோணுச்சு எனக்கு. ஓகே. நீ கோவப்படுறதும் திட்டுறதும் எனக்காக தானே. அதான் உன்கிட்ட எல்லாத்துக்கும் சாரி கேட்டு உன்னை புரிஞ்சுக்க ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்க தான் கால் பண்ணேன். ஹலோ வாசு. ஹலோ. இல்லை பிரியா, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். அன்றைக்கி நான் உன்னை அந்த மாதிரி தப்பாக பேசியிருக்கக்கூடாது. அது என்னோட தப்பு தான். ஐம் சாரி பிரியா. நான் இப்போ கேட்குற இந்த சாரியை அன்றைக்கே உங்ககிட்ட கேட்டிருந்தேன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல. என்னை மன்னிச்சிரு பிரியா. சரி, பழசு பழசாவே இருக்கட்டும். இனி நடக்க போறதுல பார்க்கலாம். நீ சொல்கிறதும் ஒரு வகையில் கரெக்டு தான். நான் வைக்கிறேன் வாசு. ம். இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் காலங்கள் தான் டிசைட் பண்ணுது. நீ செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செஞ்சனா அது செய்ய வேண்டிய விஷயங்கள் தானாக செய்யும். அதுக்கு பேர் தான் அது செய்யணும்னு சொல்லுவாங்க. என் லைஃப்பில் நடந்த மாதிரியே ஒரு அதிசயம் கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் நடக்கும். நம்புங்க, நிச்சயமாக நடக்கும். நன்றி.